வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ராஸ். இன்னைக்கு மேட்ச் பத்தி பாத்திரலாம். மும்பை ஃபைனலா அவங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. மும்பை மட்டும் தான் இன்னும் பாயிண்ட்ஸ் டேபிள்ல எதுவும் ஸ்கோர் பண்ணாம இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களும் அவங்க பாயிண்ட்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் பத்தி கொஞ்சம் டீடைலா இந்த வீடியோல பாத்திரலாம். லெட்ஸ் வெல்கம் ஸ்மித்தியன் ஆன் போர்ட். இன்னைக்கு ரகுமான் வீடியோஸ் தான் அவைலபிளா இல்ல, கொஞ்சம் ஒர்க் மேட்டரா பிஸி ஆயிட்டாப்ல. ஓகே பல்டன். சோ நான் பல தடவை சொல்லிட்டு இருந்தேன், என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஜஸ்ட் மேட்ச் ஒரு ஸ்னாப் அவே டு கம் பேக் டு லீதல் ஃபோர்ஸ்னு. இப்போ இந்த டீம் பாத்தீங்கன்னா திடீர்னு கடப்பாற மாதிரி இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க. ஏன்னா ப்ரோ, ஒரு டீம் நம்ம பாக்குறப்பே வந்து நம்ம அனலைஸ் பண்றோம், ஜென்யூனா ஹானஸ்டா அனலைஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும். அதாவது வந்து ரிசர்வ்ஸ் இருந்து டீம் பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்காங்களா, ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர் பண்ணி டீம் பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்காங்களா, இல்ல ஆப்ஷன்லயே தப்பு பண்ணி ரிசர்வ்ஸே இல்லையா அப்படிங்கறது வந்து நம்ம தான் அனலைஸ் பண்றோம். அந்த வகையில பாக்குறப்போ மும்பை இந்தியன்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபியூ காம்பினேஷன்ஸ் தான் வந்து தப்பா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கரெக்டான சேஞ்சஸ் இன்னைக்கு பண்ணாங்க. புத்தூர் ஆட வச்சு முஜீப் டிராப் பண்ணாங்க, வில் ஜாக்ஸை கொண்டு வந்தாங்க. இப்ப பாருங்க, பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே வந்து லுக்ஸ் ஃபார்மிடபிள், செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. கன் பேட்டிங், கன் பவுலிங். அந்த டீம் காம்பினேஷன்ல தான் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கடந்த ஒரு 2 மேட்சா கரெக்டா செட் ஆகாம இருந்தது. இப்ப அவ்வளவுதான் ப்ரோ, டிஃபால்ட்டா இதே டீம் காம்பினேஷன் தான் யூஸ் பண்ண போறாங்க. பூம்ரா வரது இதே காம்பினேஷன் தான். பூம்ரா வந்தா ஒரு பேசர் அவுட், பூம்ரா இந்த மட்டும் தான் மாறப்போகுது. மற்றபடி சேம் டீம் காம்பினேஷன் தான் யூஸ் பண்ண போறாங்க எனக்கு தெரிஞ்சு. நம்ம வந்து எல்லா டீம் பத்தி பேசுறப்போ ப்ரோ, பொதுவாவே வந்து நான் சொல்றேன், மும்பை இந்தியன்ஸ் வந்து they don't buy superstars, they create superstars, உருவாக்குவாங்க. அந்த விஷயத்துல வந்து எந்த டீமா இருந்தாலும் ப்ரோ, எனி டீம் நீங்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கவே மாட்டேன். மும்பை தான் அந்த விஷயத்துல நம்பர் 1. டேலண்ட் ஸ்கவுட்டிங், அதே மாதிரி அந்த சான்ஸ் வந்து ப்ராப்பரா கொடுக்கறது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். சத்யா ஆட வச்சாங்க, இந்த மேட்ச் அஸ்வினி குமார் ஆட வச்சிருக்காங்க. சோ வந்து மும்பை ஸ்கவுட்டிங் அண்ட் டேலண்ட் டீம் வந்து இட் ரியலி ஹேஸ் டு பி அப்ரிஷியேட்டட். நம்ம ப்ரிவியூ வீடியோலயுமே சொல்லியிருந்தோம். ஹேட்ஸ் ஆஃப் டு தம். பயங்கர ப்ரோ, யோசிச்சு பாருங்க, ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும். சச்சின் டெண்டுல்கர் இருக்காரு, மஹேலா ஜெயவர்தனே இருக்காரு, கேரன் பொலாட் இருக்காரு, லசித் மலிங்கா இருக்காரு. அது இல்லாம உங்க டீம்ல பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் இருக்காங்க. எப்படி இருக்கு ப்ரோ இந்த டீம்? மும்பை தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க ப்ரோ, வேற லெவல் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. டீம் உள்ள இருக்கவங்களும் எல்லாம் பக்காவா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு திரும்பி பேக் டு ஃபார்ம், எனக்கு தெரிஞ்சு பேக் டு பேக் வின் பார்க்க போறாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு பிகினிங் தான். எனக்கு தெரிஞ்சு கோயிங் ஃபார்வர்ட் கண்டினியூஸா வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து நம்மள்ட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரோ நீங்க மும்பைட்ட ஹார்ஷாவே இருக்க மாட்டீங்க, அவங்களெல்லாம் இது பண்ண மாட்டீங்க, கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டீங்க, ரொம்ப பயாஸ்டா இருக்கீங்க சிஎஸ்கே மேல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதுதான் ப்ரோ நம்ம சொல்றோம். என்னன்னா, கண்டிஷன்ஸ் ஆர் கீ. ஓகேவா? இப்போ போன மேட்ச் வந்து பிளாக் சாயில் விக்கெட் விளாட்னாங்க, சென்னையுமே கொஞ்சம் ஸ்லோயர் விக்கெட். மும்பை வந்து ரெட் சாயில் வெல் சூட்டட் டு தி கண்டிஷன்ஸ். கரெக்டா? அந்த ஆஸ்பெக்ட்ஸ் தான் நம்ம பார்க்கணும். அதான் சில பேருக்கு வந்து இந்த பிளாக் சாயில்ன்றது வந்து ஒரு ஸ்லோ ட்ராக், அதுவே தெரியாம இருக்காங்க. அகமதாபாத்னா பிளாட் ட்ராக், அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்காங்க. அதனால லாஸ்ட் மேட்ச் ஒரு பிளாட் ட்ராக், அதுலயுமே மும்பை பெர்ஃபார்ம் பண்ணல, நம்ம அப்பயும் அவங்கள பேட்ச் பண்ணாம விட்டுட்டோம், அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. போன மேட்ச் ரொம்ப ஸ்லோ, இந்த 6 விக்கெட் தான் விட்டுருந்தாங்க. இருந்தாலும் சேஸ் பண்ண முடியலன்னா அதுலயே தெரியும், நம்ம என்னதான் பேட்ஸ்மேன் ட்ரை பண்ணாலும் அவங்களால ஸ்கோர் பண்ணவே முடியல. பேட்ல கரெக்டா மீட்டே ஆக முடியல, டைம் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. இன்னைக்கு நல்ல பேஸ் அசிஸ்டன்ஸ் இருந்துச்சு, பவுன்ஸ் இருந்துச்சு, எவ்ரிதிங் வாஸ் வெரி குட். கொல்கட்டா பேட்டிங் வந்து தே லாஸ்ட் இட் ப்ரோ. வந்து இது வந்து இந்த மாதிரி விக்கெட் எல்லாம் கிடையாது சொல்ற அளவுக்கு. அவங்களே வந்து they didn't bat well. அதுதான் ஹானஸ்ட்லி டோட்டல் கொலாப்ஸ் ப்ரோ. கேகேஆர் பேட்டிங் வந்து டோட்டல் கொலாப்ஸ். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதுதான். இந்த எஸ்ஆர்ஹெச் பார்த்துட்டு நாங்களும் அதே மாதிரி டீம் தான், நாங்களும் எல்லா பேட்ஸ்மேன் அடிப்போம், எங்களாலே அட்டாக் பண்ண முடியும், இப்படி போறாங்க ப்ரோ. இது எனக்கு தெரிஞ்சு எல்லா டீமும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணா சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது ப்ரோ. அவங்க இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அடாப்ட் பண்ணிக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்த எல்லாருமே அதே மோட்ல தான் இருந்தாங்க. விக்கெட்ஸ் போயிட்டே இருக்கு, ஒருத்தராவது கன்சால்டேட் பண்ணி ஆடினாங்களா? எல்லாரும் அட்டாக்கிங் ஆப்ஷன் தான் போயிட்டு இருந்தாங்க. வெங்கடேஷ் ஐயர்லாம் ப்ரோ கம்ப்ளீட்லி டிசப்பாயிண்டட் ப்ரோ. 2 டிராப் கேட்ச், யாருக்கா இருந்தாலும் இந்த மாதிரி 2 டிராப் கேட்ச் நடந்ததுன்னா அதை கேபிட்டலைஸ் பண்ண பார்ப்பாங்க. அதையும் திரும்பி தூக்கி அதை கொடுத்துட்டு போனது ரொம்ப மோசமா இருந்தது ப்ரோ. அழகா கீப்பருக்கு கேட்ச் பிராக்டிஸ் கொடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. எப்படி இவர் வேற பட்ஜெட் பாத்தீங்கன்னா 23 crores. நான் கடைசியில ரிசல்ட்ட கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ஓகே, மொத்த டீமே ஃபெயிலா இருக்கிறப்போ நம்ம எதுவும் பெருசா சொல்ல முடியாது. டோட்டல் கொலாப்ஸ் ப்ரோ. அது சம்டைம்ஸ் ஒரு ஆஃப் டே இந்த மாதிரி நடக்கும் டீம்ஸ்க்கு, ரொம்ப சொல்ல முடியாது. கேகேஆருக்கு 2 ஆஃப் நடக்குதோன்னு எனக்கு ஏதோ தோணுது ப்ரோ. போன மேட்ச் வந்து டிகாக் நின்று ஜெயிச்சு கொடுத்துட்டாரு, ஓகே, அது ஒரு எக்ஸெப்ஷனல் கேஸ். இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் எடுத்து பாத்தீங்கன்னா ஆர்சிபியோட அங்கேயும் ஒரு பேட்டிங் கொலாப்ஸ் தான். என்னதான் நம்ம ஆர்சிபி நல்லா பவுலிங் போட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாலும் இவங்க கொஞ்சம் கன்சல்டேட் பண்ணி ஆடி இருந்தா அவ்வளவு குயிக் விக்கெட்ஸ் விட்டுருக்க மாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஸ்கோர் போட்டுருக்கலாம், அந்த மாதிரி இருந்திருக்கும் ப்ரோ.
கேகேஆர் எனக்கு தெரிஞ்சு கண்டினியூஸா பேட்டிங் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு. அவங்க கண்டிப்பா அதுல ஒர்க் பண்ணணும். கேகேஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலிங் யூனிட் ஃபார் ஷுர் ப்ரோ. சுனில் நரேன் 4 ஓவர், ஹர்ஷித் ராணா 4 ஓவர், வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர், 12 ஓவர் அங்கேயே கேம் ஃபீல்டு. அது இல்லாம வைபவ் ஓவரோ இஸ் an excellent ஆப்ஷன். இன்னைக்கு அவரை கொண்டு வர முடியல, ஏன்னா விக்கெட்ஸ் போனதுனால they have to had to bring in மனிஷ் பாண்டே. பட் பவுலிங் வந்து they have very good bowling ப்ரோ. ஸோ கொஞ்சம் டீசெண்டா பேட்டர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணி சப்போர்ட் பண்ணாலே போதும். திஸ் டீம் கேன் டூ வெல். அவங்க ஸ்ட்ரெங்க்ஸுக்கு ஆடணும் ப்ரோ. ஒவ்வொரு டீம்மே வந்து அவங்க ஸ்ட்ரெங்க் என்னங்கிறதுக்காக ஆடணும். அப்பதான் வந்து தே கேன் அவுட் பெர்ஃபார்ம் ஆப்போனன்ட்ஸ். அந்த வகையில மேபி தே ஹேவ் டு ஒர்க் அஸ் a டீம் மோர் பேட்டிங் யூனிட். திஸ் நோட் நம்ம வந்து மும்பை பவுலிங் பத்தி டிஸ்கஸ் பண்ணிடலாம் ப்ரோ. அவங்க சொன்ன மாதிரிதான் ஸ்கவுட்டிங் டீம் பயங்கரமான ஒரு இன்புட்டோட வந்திருக்காங்க. கரெக்டா அது இயர்லி சான்ஸ் கொடுத்து அது கரெக்டா மும்பை இந்தியன்ஸ் யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்திருப்போம் விக்னேஷ் புத்தூர். இந்த மேட்ச் அஸ்வினி குமார் ப்ரோ சும்மா சொல்லக்கூடாது ப்ரோ. அஸ்வினி குமார் செமையா போட்டாரு ப்ரோ. அந்த லென்த், அந்த 2 விக்கெட் மனிஷ் பாண்டியா விக்கெட்டும் ரசல் விக்கெட்டும் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கே செமையா இருந்துச்சு ப்ரோ. மிடில் ஸ்டெம்ப் இல்ல, நீங்க நம்ம பாட்காஸ்ட் ப்ரிவியூலே சொல்லியிருந்தோம் சத்யநாராயணன் வந்து ஹீஸ் கோயிங் ஃபார் ரன்ஸ். மேபி வந்து கண்டிப்பா அஸ்வினி குமார் ஃப்ரம் பஞ்சாப் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணிருக்காங்க ப்ரோ. யோசிச்சு பாருங்க, ஒரு டெபியூல வந்து நீங்க இவ்வளோ பெரிய ஐகானிக் கிரவுண்ட்ல இவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ் முன்னாடி வந்து ஒரு ட்ரீம் டெபியூ 4 விக்கெட்ஸ் எடுக்கிறீங்கன்னா எப்படி இருக்கும்? அவர் சொல்றாரு, லஞ்ச் வந்து நான் வெறும் ஒரே ஒரு பனானா மட்டும் தான் சாப்பிட்டேன், ஒரே ஒரு வாழைப்பழம் தான் சாப்பிட்டேன், ஏன்னா எனக்கு அவ்வளோ நர்வஸா இருந்துச்சு, நான் எப்படி டெபியூல பெர்ஃபார்ம் பண்ண போறேன். இன்னைக்கு நைட்டு செமையா தூங்குவார் ப்ரோ நிம்மதியா. இல்ல அதான் ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு மாதிரி இருக்கு கேகேஆரோட பேட்டிங்கிறது தான் விஷயம். ஏன்னா ட்ரெண்ட் போல்ட், தீபக் சார் ஸ்ட்ரைக்கிங் அப் ஃப்ரண்ட் பார்த்தாலே வந்து பவர் பிளேலேயே வந்து விக்கெட்ஸ் லூஸ் பண்றப்போ எந்த டீமா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாவே பேக் ஃபுட் தான். சோ லிட்டரலா வந்து ஒரு ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு மாதிரி தான் இருக்கு ஸ்டார்டிங்ல. ஆமா ப்ரோ, பேக் டு பேக் விக்கெட்ஸ். தீபக் சகரும் அட்டாக் பண்ணாரு, ட்ரெண்ட் போல்ட்டும் அட்டாக் பண்ணாரு, கொண்டு வர எல்லா பவுலர்ஸும் விக்கெட் ப்ரோ. ஹர்திக் பாண்டியாவும் ஸ்கோர் பண்ணாரு, எல்லா பவுலர்ஸுமே விக்கெட் கிடைச்சது. அஸ்வினி குமார் ஆக்சுவலா எந்த கேப்டனா இருந்தாலும் ஒரு 4-4 எடுத்திருக்க ஒரு பவுலருக்கு, அதுவும் டெபியூ மேட்ச்ல கண்டிப்பா 4th ஓவரும் கொடுத்து 5-4 எடுக்க ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அது வந்து ஹர்திக் பாண்டியா எனக்கு தெரிஞ்சு மிஸ் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா அந்த ட்ரெண்ட் போல்ட் ஓவருக்கு பதில அஸ்வினி குமார் கொடுத்தா அங்க ஒரு சான்ஸ் இருந்திருக்கு, ஒரு ட்ரீம் டெபியூவா இருந்திருக்கலாம். ஹர்திக் பாண்டியா அங்க ஒரு பெரிய மிஸ்டேக் கமிட் பண்ணிட்டாரு ஆக்சுவலா. அதுவும் இல்லாம இல்ல ப்ரோ, அது ஒரு ஆஸ்பெக்ட்ல ஓகே, இன்னொரு ஆஸ்பெக்ட்ல மேபி we don't play for milestonesங்கிறது that's a statement. டீம்ல எல்லாரும் ஓகே தான் ப்ரோ. ஆனா ஒரு டெபியூட்டன்ட்டுக்கு ஒரு ஆல்ரெடி அவங்க மேட்ச் சீல் பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல ஒரு பிரஷர் மேட்ச்னா ஓகே நம்ம இந்த மாதிரி கன்சிடர் பண்ணலாம். ஆல்ரெடி அவங்க மேட்ச் சீல் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே தெரிஞ்சிச்சு மும்பை கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. அங்க இன்னொரு சான்ஸ் அவர் நல்லா தான் ப்ரோ போட்டுட்டு இருந்திருக்காரு. ஆக்சுவலா கொடுத்து பாத்துருக்கலாம், நல்லா போடுறாருன்றப்ப 4 ஓவர் டஃப் வச்சு முடிச்சிருக்கலாம் அவருக்கு. ஓகே, வித் திஸ் நோட் அப்படியே மும்பை பேட்டிங் போயிடலாம். ரோஹித் சர்மா எட் another ஃபெயிலியர். என்னதான் சொன்னாலும் அக்செப்டே பண்ணிக்க முடியாது ப்ரோ. வான்கிடையிலேயே அடிக்கலனா அவர் எங்கதான் அடிக்க போறாரு எனக்கு புரியல. நான் பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த மேட்ச் அடிப்பாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் டெசிபல்ஸே வந்து 127 எங்கேயோ போயிடுச்சு. செம்ம க்ரௌட் வந்து அப்படி ஒரு ரிசப்ஷன். ஆனா ஸ்டில் பேக் டு பேக் ஃபெயிலியர்ஸ், ரொம்ப டிசப்பாயிண்டிங். எனக்கு தெரியல என்ன சொல்றது. ஐ ஹேவ் நோ வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப். ப்ரோ இது ஒரு இன்டர்நேஷனல் பிளேயரு இன்னும் கேப்டன் பண்ணிட்டு இருக்காரு ஓடிஐ டீமுக்கு. ஆப்வியஸா எக்ஸ்பெக்டேஷன் ஹை லெவல்ல இருக்கும் ப்ரோ. அதை மீட் பண்ணலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 20-30 ரன்ஸ் வந்திருந்த ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட் மாதிரியாவது ஏதாவது ஸ்கோர் பண்ணும். ஒரு இன்டென்ட்டே இல்லாத மாதிரி இருக்கு ப்ரோ. அவரு சும்மா வராரு, எல்லா மேட்சும் ஏதோ அடிக்கணும் சுத்தணும்னு சொல்லிட்டு அவுட் ஆகி போற மாதிரி இருக்கு. அவரு ரொம்ப ஒஸ்டா ஆடுறாரு. ஒரு ரீசெண்ட் டைம்ல ஐபிஎல்ஸ்ல சத்தியமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சுத்தமா சரியில்லை ப்ரோ. அதுவும் இந்த மேட்ச் எல்லாம் பாருங்க, அவர் இம்பாக்ட் சப்ஸ்டியூட் ஆகிட்டாங்க. ஒரு மாதிரி அவர் வேல்யூ அவரே டிகிரேட் பண்ணிட்டாரு ப்ரோ. ஆக்சுவலா அவர்லாம் ஃபுல் மேட்ச் ஆடணும், ஃபேன்ஸ் அவரை பார்க்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருப்பாங்க. ஹர்திக் இருக்கிற கால் தானே அது ரோஹித் எடுத்த கால்னு சொல்ல முடியாது. கேப்டன்ஸ் ரோஹித்தோட கால் இல்ல, கண்டிப்பா ரோஹித்தோட கால் இல்ல. அவர் எஃபெக்டிவா இருந்திருந்தாருன்னா அவரை ஏன் பெஞ்ச்ல உட்கார வைக்க போறாங்கன்னு கேக்குறேன். இப்ப ஃபீல்ட்ல வந்துட்டாருன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த சர்க்கிள்குள்ளதான் இருக்க போறாரு. சோ அந்த இடத்துல நம்ம ஒரு நல்ல ஃபீல்டர் போலான்னு சொல்லிட்டு தான் அவங்க ரோஹித் சர்மா இம்பாக்ட் பிளேயரா உட்கார வைக்கிறாங்க. அங்கேயே ரோஹித்மே நல்ல ஃபீல்டர் தானே ப்ரோ. ஆக்சுவலி நல்ல ஃபீல்டர் தான் ப்ரோ. ஆனா ஒரு பொசிஷன் எந்த பொசிஷன் நிப்பாருன்னு கேட்டா அந்த இன்ஃபீல்ட்ல தான் நிப்பாரு மோஸ்ட் ஆஃப். அங்க வந்து பெரிய யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவரு இம்பாக்ட் பிளேயரா வச்சுட்டு தான் நம்ம மற்ற பிளேயர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஓகே ப்ரோ, அதே மாதிரி ரியன் ரிக்கல்டன் அண்ட் வில் ஜாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ப்ரெஷரே கிடையாது இன்னைக்கு. ரொம்ப ஈஸியான டார்கெட். ஸோ 2 பேருமே நல்லா பேட்டிங் ஆடி அவங்களோட கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணிக்கிற ஒரு சிச்சுவேஷன் கிடைச்சிச்சு இன்னைக்கு. ரியன் ரிக்கல்டன் வாஸ் லக்கி ஸ்பென்சர் ஜான்சன்ட்ட. பட் ஸ்டில் யா இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இல்லாம விக்கெட் கீப்பரும் பவுலரும் தான் விளையாண்ட மாதிரி இருந்தது. அந்த ஓவர் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளேயர்ஸ் தான். அவரு சுத்தமா மாட்டவே இல்லை. அவர் எனக்கு தெரிஞ்ச இந்த இனிஷியல் பேஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்மே அதே தான். ஃபர்ஸ்ட் ஒரு 2 4 அடிக்கிறாரு, அதுக்கப்புறம்
அக்ராஸ் த லைன் அடிக்க போய் எல்லாமே இன்சைட் போல்டு அந்த மாதிரி தான் ஆயிட்டு இருக்காரு. அவர் எனக்கு தெரிஞ்சு ஸ்லோ ட்ராக்ல பெருசா பர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு போல. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விக்கெட் அவங்க யூஸ்ட் டு விக்கெட் தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணுவார் போல. கொல்கட்டா பவுலிங் பத்தி பேச பெருசா எதுவும் இல்ல ப்ரோ. ஏன்னா இந்த ஸ்கோரை வச்சு நீங்க பவுலர்ஸ்ட பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னன்னா ப்ரோ, ரசலுக்கு திரும்பி ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவருக்கும் அந்த விக்கெட் டேக்கிங் நேக் இருக்கு. சோ அவரும் அதுவும் இன்னைக்கு அந்த வைபவ் இல்லாததுனாலதான் அது ஒரு தாட்டா இருந்திருக்கும். எனக்கு அதான் ப்ரோ, கோயிங் ஃபார்வர்ட் ரசலுக்கு கண்டிப்பா சான்ஸ் கொடுத்தாதான் ப்ரோ ஆகணும். பவுலிங்ல ஒரு 2 ஓவராவது கொடுத்துதான் ஆகணும். சும்மா 5 பவுலர் எங்கள்கிட்ட இருக்காங்க, நான் 5 பவுலர் மட்டும் தான் யூட்டிலைஸ் பண்ணுவேன்னா அது தப்பான ஆப்ஷன் ப்ரோ. ரசல் ஒரு ஆல்ரவுண்டர் ஆட வைக்கிறீங்கன்னா ஆல்ரவுண்டிங் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும், ஒரு பவுலிங் கொடுத்து தான் பார்க்கணும். ரியலி டிசப்பாயிண்டட் வித் கொல்கட்டாஸ் பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு சீரியஸா மேபி நெக்ஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணுவாங்கன்னு நம்புவோம். மும்பை இந்தியன்ஸ் ஆன் தி அதர் ஹேண்ட், டீம்ஸ் வாட்ச் அவுட் ஃபார், தே ஆர் கமிங், மும்பை இந்தியன்ஸ் ஆர் பேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் லிட்டரலா பாதி பேருக்கு இன்னைக்கு வயிற்றுல புளிய கலைச்சிருக்கும். கண்டிப்பா வந்து பயம் ஸ்டார்ட் ஆயிருக்கும் ப்ரோ. ஏன்னா இந்த டீம் லுக்ஸ் ஃபார்மிடபிள். என்ன வேணா சொல்லுங்க, மும்பை இந்தியன்ஸ் ஆர் லீத்தல் ஃபோர்ஸ் திஸ் இயர். அதுவும் பும்ராலாம் வந்துட்டாருன்னா சம்பவம் தான். எனக்கே பயமா இருக்கு பஞ்சாப் டெல்லிலாம் என்ன போட்டோம். சரி, ஓகே, நம்ம இன்னைக்கு மேட்சோட மொமெண்ட்ஸ் பாத்திரலாம். மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் அந்த அவார்ட்ஸ் பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் இருங்க பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச், இது யாருக்கு ப்ரோ கொடுப்பீங்க உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல? இருங்க பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் மேபி ஒரு ரயன் ரிக்கில்டன் கொடுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் பெர்ஃபார்ம் பண்ணாம வந்து நிறைய பேர் வந்து அவ்வளவுதான் ரயன் ரிக்கில்டனே ஆடக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ வந்து கொஞ்சம் லக்கியா இருந்தாரு. பட் ஸ்டில் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் நிறைய பேசலாம் கிரிக்கெட்ல. வெல் மேட் ஹாஃப் செஞ்சுரி. சோ இருங்க பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் என்ன பொறுத்த வரைக்கும் ரயன் ரிக்கில்டன். அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. இது எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் ஃபுல் பேட்டிங்கே சொல்லணும் ப்ரோ. நல்ல ஆன் பேப்பர் பார்க்க நல்ல ஒரு பேட்டிங் யூனிட் மாதிரி இருக்கு. ஆனா ரிப்பீட்டேட்டிவா ஃபெயிலியர் பார்த்துட்டே வராங்கன்னா அவங்க கண்டிப்பா அவங்களோட இன்டென்ட் அந்த அப்ரோச் வந்து கண்டிப்பா சேஞ்ச் பண்ணணும். எஸ்பெஷலி வெங்கடேஷ் ஐயருக்கு கொடுக்கலாம். ஆமா, எஸ்பெஷலி வெங்கடேஷ் ஐயர். இவ்வளவு பெரிய பட்ஜெட் வாங்கியிருக்கீங்க, கொஞ்சமாவது பெர்ஃபார்ம் பண்ணலாம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, இது ஆப்வியஸா மும்பை இந்தியன்ஸ் தான். மொத்த மும்பைக்கும் கொடுத்துடலாம் ப்ரோ சீரியஸா. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் ஒரு லாஸ்க்கு அப்புறம் வராங்க, நிறைய டவுட்ஸ், நிறைய கிரிட்டிசிசம். நம்மளே போட்டு திட்டினாங்க மும்பை மட்டும் என்ன பிடிக்கிட்டாங்களான்னு. பிடிக்கிட்டாங்க அப்படின்னு காட்டுறாங்க சீரியஸா. இன்னைக்கு மேட்ச் கம்பேக்ங்கிறத விட ப்ரோ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த மொத்த ஐபிஎல்கே. நீங்க பாருங்க, இன்னி அவங்க விளையாட போற எவ்வளவு 11 மேட்சஸ் ரிமைனிங்கா. இந்த 11 மேட்சஸ்மே வந்து வார்னிங் சைன் ஃபார் ஆப்பனன்ஸ். இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அஸ் அ பஞ்சாப் சப்போர்ட்டர், பிட் ஆஃப் சாஃப்ட் கார்னர் ஃபார் டெல்லி, இதெல்லாம் எனக்கு இருக்கிறப்பயே வந்து மும்பை வந்து எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஸோ அப்போ மற்ற டீம்ஸ்லாம் எந்த அளவுக்கு இதுவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்படியே இன்னைக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது பாத்தீங்கன்னா மும்பை கொல்கட்டா 3 பேருமே மும்பை தான் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஒரு கம்ப்ளீட்லி டாமினன்ட் விக்டரி, அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இன் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ். மும்பை thoroughly deserved this win. Kolkata a very poor day today. Hopefully they come back stronger. So with this note, இன்னைக்கு நம்ம 3 பேருக்குமே பாயிண்ட்ஸ் கொடுத்துடலாம். மக்களே, நீங்க மும்பை கொல்கட்டால யாரை சொன்னீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க பாயிண்ட்ஸ் தலையும் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு பஞ்சாப் விசஸ் லக்னோ. நீங்க யாரு ப்ரோ? எனக்கு பஞ்சாப் தான். சொல்லுங்க நீங்க. கண்டிப்பா பஞ்சாப் தான். அலப்பற கிளப்புறோம், லக்னோ பொழக்கிறோம் தான் நாளைக்கு. இல்ல ஆக்சுவலி லக்னோவே எனக்கு பிடிக்கும். எனக்கு வந்து அவங்க பேட்டிங் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டு எப்பவுமே. பட் ஸ்டில் பஞ்சாப் இஸ் மை டீம். விட்டு தர எனக்கு மனசு இல்ல. சோ நாளைக்கு வந்து இந்த கூல் சுரேஷ் மோட் ஆக்டிவேட்டட். பஞ்சாப் இஸ் வின்னிங் டுமாரோ. ஓகே, நானுமே பஞ்சாப் தான் ப்ரோ பேக் பண்றேன். ஏன்னா பவுலிங்கும் நல்லா இருக்கு, பேட்டிங்கும் நல்லா இருக்கு. லக்னோ பொறுத்தவரைக்கும் பேட்டிங் ஃபயர் பவர் பயங்கரமா இருக்கு. பவுலிங் தான் பெரிய கொஸ்டின் மார்க். எல்லாமே யங் பிளேயர்ஸ். இப்போதான் ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு லீக் விளையாடுறாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அது கண்டினியூ ஆகுமான்னு பார்க்கணும். ஏன்னா பஞ்சாப் பேட்டிங் ஆப்வியஸா செம ஸ்ட்ராங்கா இருக்கு. அது தெரிஞ்சு நாளைக்கு கொஞ்சம் லேக் ஆகும் தான் நினைக்கிறேன். பஞ்சாப் தான் ஜெயிக்கும். சரி, ஓகே, மக்களே பார்க்கலாம். சோ மக்களே, நானும் வேல்பராஜன் ப்ரோவும் பஞ்சாப் சொல்லியிருக்கோம். ரஹ்மான் டிவிலியர்ஸ் வந்து இன்னைக்கு இல்லனாலும் அவர் லக்னோ சொல்லியிருக்காரு. சும்மா அவர் உண்மை என்ன சொல்றாரு? பாப்பா போட்டு விட்டுருக்கான் எல்எஸ்ஜி. ஆமா அப்படியா? ஓகே, சோ வந்து ரஹ்மான் ப்ரோ வந்து எல்எஸ்ஜி சொல்றாரு. நாளைக்கு வந்து ஒரு மான்கம்பு ஃபைட் இருக்கு, மொரட்டு சம்பவம் இருக்கு. நாளைக்கு ரிவ்யூல பேசலாம். தேங்க்யூ. அதே மாதிரி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வித் திஸ் நோட் நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நாளைக்கு ரிவ்யூல பார்க்கலாம். ஓகே, பாய் பாய்.